வாக்குத்தத்தம் உன்னுடையது. வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பம் இந்த உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. அதுபோல உனக்கும் உண்டு. வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குள்ளும் இருந்தாலும் வெற்றி பெறுவது ஒரு சிலர்தான். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே வெற்றி பெறுவான் என்ற பவுலின் வார்த்தையின்படி ஒருவர்தான் பந்தயத்தில் வெற்றி பெறுவர். ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பம் உனக்குள் இருக்கிறது. அதை நான் அறிந்திருக்கிறேன். வாழ்வில், வேலையில், தொழிலில், ஆவிக்குரிய வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறாய். எப்படி வெற்றி பெறுகிறாய்? விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்ற வாக்கின்படி. நான் தருவேன். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. காரணம், தானியேல் என்னை தேடி என்னை சார்ந்து வாழ்ந்தார். யோசேப்பு அத்தனை தீங்குகளுக்கும் நடுவில் தலைவனானான். எஸ்தர் காலத்தில் யூத மக்களுக்கு எதிரிகளிடம் இருந்து வெற்றி தந்தேன். ஆகவே உன்னையும் வெற்றி பெற செய்வேன். உன் முயற்சிகள், உன் திறமைகள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்து எனக்கு காத்திரு. நான் உனக்கு ஜெயம் தருகிறவர் மட்டுமல்ல, எல்லாரும் கண்டு உன்னை புகழும்படி வைப்பேன், என்னை துதிக்கும்படி வைப்பேன். என்னால் ஆசீர்வதிக்க முடியாத மனிதர்கள் யாரும் இல்லை. உன்னையும் இன்று நான் வெற்றியாக நடத்துவேன். நீ சாட்சியாக மாறுவாய். ஆதார வசனம்: கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14.